முருகன் வேல் பூஜை என்பது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேலை வழிபடுவதாகும். இந்த பூஜையை வீட்டிலும் செய்யலாம். முருகன் வேல் பூஜையின் சிறப்புகள்: வேல் பூஜையை செய்வதால் நல்ல ஆரோக்கியம், அறிவு, மன உறுதி கிடைக்கும். வினைகள் தீரும். பூஜை செய்யும் முறை: வேல் பூஜை செய்யும் போது பால், தேன், தயிர், நெய் ஆகியவற்றை பயன்படுத்தி அபிஷேகம் செய்யலாம். பூஜையை நடத்தும் குடும்பத்தினர் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கலவையை சாப்பிடலாம். வேல் வழிபாடுகள் செய்ய விரும்புபவர்கள் ஏதேனும் புகழ்பெற்ற முருகன் கோவில் அல்லது ஆறுபடை முருகன் கோவில்களில் ஏதேனும் ஒன்றிற்கு சென்று அங்கு விற்கப்படும் பஞ்சலோகத்தில் செய்த சிறிய அளவிலான வேல் ஒன்றை வாங்கிக் கொள்ள வேண்டும். பின்பு அந்த வேல் வாங்கிய முருகப்பெருமான் தலத்தில் சிறிய வேலாயுதத்தை உங்கள் கையில் வைத்திருந்தபடி முருகப்பெருமானை வழிபட்டு உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் ஒரு புதிய சிகப்பு நிற துணியை விரித்து அதன் மீது ஒரு வெள்ளி கிண்ணம் அல்லது பித்தளை செம்பு கிண்ணத்தில் புதிய பச்சரிசியை நிரப்பி அந்த வேலை நட்டு வைக்க வேண்டும். சுப முகூர்த்த நாளிலோ உங்கள் பூஜை அறையில் வைக்கப்பட்டிருக்கும் வேலை கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு அந்த வேலுக்கு காய்ச்சப்படாத சுத்தமான பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். நீரை கொண்டு வேலுக்கு அபிஷேகம் செய்து தூய்மைப்படுத்த சாதாரண நீர் வேண்டும். பின்னர் அந்த வேலை ஒரு தூய்மையான துணி கொண்டு துடைத்து வெள்ளிக்கிண்ணத்தில் புதிய பச்சரிசி போட்டு துடைத்து பின்னர் அதனை நிரப்பி அதில் அந்த வேலை நட்டு வைக்க வேண்டும். அரைத்த சந்தனம், மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வேலின் இருபக்கமும் போட்டு வைக்க வேண்டும். விபூதியை அந்த வேலில் அபிஷேக பொடி போன்று தூவிவிட வேண்டும். முருகனின் வேல் நட்டிருக்கும் கிண்ணத்தில் முருகனுக்கு விருப்பமான பன்னீர் ரோஜா பூக்கள் அல்லது செவ்வரளி பூக்களை சமர்ப்பித்து கற்கண்டு, அவல், பொரி, கடலை, பழங்கள் போன்றவற்றை வைத்து தீபம் காட்டி முருகனுக்கு உரிய காயத்ரி மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் அல்லது கந்த சஷ்டி கவசம் படித்து வழிபட வேண்டும். பூஜை செய்வதால் ஏற்படும் பலன்: முருகப்பெருமானுக்குரிய ஆயுதமாக இருப்பதுதான் வேல். தீய சக்திகளின் அம்சமான அரக்கர்களை ஒழித்து நன்மைகளை அருளும் அந்த வேல் முருகனின் அம்சமாகவே பாவிக்கப்பட்டு வணங்கப்படுகிறது. பக்தர்களின் தீமையான வினைகள் அனைத்தையும் அழித்து நன்மைகளை அருளும் ஆயுதமாகவும் முருகனின் அம்சமாகவும் இருப்பதுதான் வேலாயுதம்.